இப்போ பிரஸ்ட் கேன்சர் நோயோடய வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இருக்கு, இருக்கு. நம்ம நேச்சுரல் இம்யூனிட்டி, நம்மளோட எதிர்ப்பு சக்தி தான் பெஸ்ட்டு. நம்ம இந்த எதிர்ப்பு சக்தியை மீறி தான் நம்மளுக்கு பிரஸ்ட் கேன்சரோ இல்லை எந்த விதமான கேன்சரோ வருது. நம்மளோட சயின்ஸ் மூலமாக நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் இயற்கையான ஒரு இம்யூனிட்டியை நம்ம இழந்துட்டதுனால தான் கேன்சர் வந்துட்டதுனால இந்த கேன்சர் திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆப்ரேஷன், கீமோதெரப்பி ப்ளஸ் ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டெண்டடாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டை ஒரு 3 மாதம் 4 மாதம் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 2 வருஷம், ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு 5 வருஷம், இதுமாரிலாம் கொடுக்கறது வந்து திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து ஏதாவது பெயின்ஃபுல்லாக இருக்குமா? பேஷண்ட்ஸ்க்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? பயம்தான் காரணம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் கீமோதெரப்பி அப்படின்னா கொஞ்சம் பெயினாக இருக்குமா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கீமோதெரப்பினால் ஒன்றும் பெயின்லாம் கிடையாது. அது குளுக்கோஸ் மூலமாக ஏற்றுறது. வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பசி ருசி கொஞ்சம் கம்மியாகும், டயர்ட்னஸ் இருக்கும். பட் நிறைய பேர் மருந்து போட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க, சில இண்டிவிஜுவல்ஸ் அடுத்த நாளே பிஸியாகி வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. பெயின் அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், மற்றபடி இது சமாளிச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டை வந்து பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் வந்து பல துறை வல்லுநர்களும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லும்போது சில ஸ்டேஜ் 2 பேஷண்ட், ஸ்டேஜ் 3 பேஷண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜரி பண்ணுறது, ஃபுல் எம்ஆர்எம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபுல் பிரெஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணுறது. பட் அவங்களுக்கு பிரெஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஆப்ரேஷன் டாக்டர், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ரேடியாலஜிஸ்ட் இவங்க 4 பேரும் உட்காந்து இந்த பேஷண்ட்டோட டிசீஸ் கண்டிஷன் என்ன, ஸ்டேஜ் என்ன அண்ட் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி தேவைப்படுது, பிரெஸ்ட்டு கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் எடுத்த உடனே நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த கட்டி இருக்கிற இடத்துல நான் ஒரு சின்ன மார்க்கர் மாதிரி வச்சுட்டு நான் கீமோதெரப்பி கொடுப்பேன். ஸோ கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த கட்டி காணாமல் போயிடும். கட்டி காணாமல் போச்சுன்னா அப்புறம் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் அந்த மார்க்கர்னு ஒன்று வைப்பேன். ஸோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த மார்க்கர் இருக்கிற இடத்த மட்டும் ஆப்ரேஷன் டாக்டர் அதை ரிமூவ் பண்ணுவார். இதுதான் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி. ஸோ ஒரு டீமாக உட்காந்து பண்ணும்போது தான் ஒரு பேஷண்ட் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் பெனிஃபிட் அடைவார். ஒருத்தங்க மட்டும் போகிறாங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சது மட்டும் அவங்க பண்ணும்போது அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெனிஃபிட்டு பேஷண்ட்டுக்கு கிடைக்காது. ஸோ இது மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மல்டி டிசிப்ளினரி டீம் கொடுக்கும்போது தான் ட்ரீட்மெண்ட் அவுட்கம் அண்ட் பேஷண்ட் பெனிஃபிட் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப சின்ன செக்மெண்ட்டு. ஏன்னா லெஸ் தென் 1% தான் அவங்க இருப்பாங்க. அதுவும் வந்து 30-35 வயசுக்குள்ளே இருக்கிற பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு இது வரப்போகுது. பட் இப்போ பிரெஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சி அவங்க கீமோதெரப்பியில் இருக்காங்க, ரேடியோ தெரப்பியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயம் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாது. இதே இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழித்து அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியுது, குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சமயம் அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுல ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் 3 ஸ்டேஜஸ் வந்து ஈஸியாகவே க்யூர் பண்ணிடலாம். ஸோ இந்த க்யூர் ஆனதுக்கான எவ்வளோ நாள் எடுத்துக்கும் சார்? சர்ஜரி அப்படிங்கிறது சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 2 வாரத்தில் ரெக்கவரி ஆகிடுவாங்க. கீமோதெரப்பி அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு 6 சைக்கிள்ஸ் கீமோதெரப்பி அப்படிங்கிறது ஒரு 4 மாதத்தில் முடிஞ்சிடும். சப்போஸ் ரேடியேஷன் அப்படின்னாலும் அது ஒரு 5 வாரத்தில் முடிஞ்சிடும். ஸோ டோட்டல் ட்ரீட்மெண்ட் ஒரு 6 மாதத்தில் எல்லாமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். வெரி ரேர்லி HER2 பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு டார்கெட்டட் மெடிசின்ஸ் கொடுப்போம். பட் அந்த டார்கெட்டட் மெடிசின்ஸ்லேயும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ் 1, 2, 3க்கு இப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த எண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எஸ் நோய் வேறு எங்கேயும் இல்லை, எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம க்யூர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பேஷண்ட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை
எப்படி வரணும், சப்போஸ் 2 மாதத்துக்கு கூடவே வந்து பாருங்கள், இல்லை 3 மாதத்துக்கு கூட வந்து பாருங்கன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸில் இது பாசிபிலிட்டி. ப்ரெஸ்ட் கேன்சரால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் வந்து க்யூர் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்கலாம். அவங்க வந்து அந்த பாசிட்டிவிட்டி தான் நமக்கு தேவை. அதிலே பயந்து போய் இல்லாமல் நான் வந்து இதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சர் வந்து சர்வைவ் ஆகி தே ஆர் டூயிங் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தே வில் டூ வெல். ஏன்னா நான் சொன்னபடி கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி எல்லாமே டெம்பரரி சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒன்ஸ் அதுலேருந்து ஒரு மாதம் கழித்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் மனசில் தைரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் மாதிரியும் நார்மலாக இருக்கலாம். ஸோ ப்ரெஸ்ட் கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆன பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணணுமா, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸில் வேறு ஏதாவது மாற்றிக்க வேண்டியது இருக்குமா? மெடிசன்ஸ் வந்துட்டு ஹார்மோன் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு மாத்திரைங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது தவிர மீதி பேஷண்ட்ஸுக்கு ஒன்றும் நமக்கு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்காது. டாக்டருங்க எந்த டைம் வந்து பார்க்கணும், ஸோ மறுபடியும் அவங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், பெட் ஸ்கேன் அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே நோய் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்துக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சைடு எஃபெக்ட்லேருந்து வந்துட்டிங்கன்னா யூ வில் பி அ நார்மல் பர்சன். என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டிட்டு மொட்டையாக இருக்குமா அப்படின்னு பயந்தாங்க. பட் அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் விக்ஸ் வச்சுக்கிட்டாங்க. டிஃப்ரெண்ட் விக்ஸ் வச்சுட்டு ஈச் டே ஐ எம் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் கெட்டப். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எதுவும் வேண்டாம். டாக்டர் சொல்கிற அன்னைக்கு போய் கன்சல்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா மற்ற நாள் நீங்கள் நார்மலாகவே இருந்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் என்ன சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 டிசீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதில் ஹார்மோன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கு CDK4/6 இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசின்ஸ் இருக்குது. ரைபோசைக்ளிப், பால்போசைக்ளிப், அபிமாசிக்ளிப் அப்படின்னு சில மெடிசின்ஸ் வந்திருக்கு. இது எப்படின்னா இது மாத்திரைங்க. சில ஸ்டேஜ் 4 கேன்சர் பேஷண்ட்ஸ் வரும்போதே ஸ்டேஜ் 4ஆக இருக்கிறவங்க, ஹார்மோன் பாசிட்டிவாக இருக்கிறவங்க கீமோதெரப்பிங்கிற இன்ஜெக்ஷன்ஸே வேண்டாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, முடி கொட்டாது, எதுவுமே இருக்காது. இவங்க இந்த டேப்லெட்ஸ் போட்டாலே இவங்க நல்லா இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் மை பேஷண்ட்ஸு இந்த டேப்லெட்ஸ் போட்டுட்டு கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நார்மலாக இருக்காங்க. ஸோ இது வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இதே HER2 பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கான சில ஸ்பெஷல் மெடிசின்ஸ்லாம் இருக்குது. ட்ராஸ்டுசுமேப், பெர்டுசுமேப், ட்ராஸ்டுசுமேப் டெரக்ஸ்ட்ரிகன் அப்படின்னு சில லேட்டஸ்ட் மெடிசின்ஸ்லாம் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் மெடிசின்ஸ்லாம் வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகிருந்தால் கூட அதெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு இப்போது லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் எல்லாமே இந்தியாவில் அவைலபிள் அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் நல்லாவே இருக்குது அதுக்கு. ஸோ எங்கள் கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. பிரஸ்ட் கேன்சர் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சிம்பிளான டெஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னபடி மேமோகிராம், செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இது 2 மட்டும் நான் சொன்னபடி மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த நோய் வரதுக்கான ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டா ஈஸியாக குணப்படுத்தலாம். இயர்லி ஸ்டேஜ் இஸ் ஆல்வேஸ் க்யூரபிள். ஸோ இவ்வளவு நேரம் மார்பக புற்றுநோயை பற்றியும் மார்பக புற்றுநோயை பற்றி மக்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, இதிலேருந்து எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகி வரலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி.